ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் வெள்ளை குழம்பு. நாங்கள் இதை வெள்ளை குழம்புன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அதில் குக்கர் காஞ்சதுமே எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் நம்ம நிறையா போட்டோமாக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். போட்டு நல்லா வதக்கிடணும். அது கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப இதாகணும்னு இல்லை. கண்ணாடி பதம் வந்ததுமே அடுத்து நம்ம கறியை ஆட்டுக்கறி நல்ல கறியாக வாங்கி அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே இதை தான் விரும்பி சாப்பிடுவோம். இப்போ கறியை போட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோமாக்கும் நல்லாயிருக்கும். சூப்பு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது நாங்கள் வெள்ளை குழம்புன்னு சொல்லுவோம். இதில் இன்னொரு வகையும் இருக்குது. தேங்காய்ச்சல் அரைச்சி ஊற்றியும் வைப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு தேங்காய்ச்சல், சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வைக்க மாட்டோம். எங்கள் குழந்தைகளுக்கு இது தான் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோமாக்கும் குழம்பு ரெடி ஆயிரும். ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.